கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சார்கோல் மாஸ்க் வந்து ஃபுல்லாமே ஏன் இப்படி இருக்கீன்னு கேட்காதீங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அப்படித்தான் இருக்கேன், அப்செட்டாகவும் இருக்கேன். அதனால இப்படித்தான் இருக்கேன் காலையிலேருந்தே. சரிங்களா, இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். காலையிலேருந்து கடையிலே சாப்பிட்டு, கடை சாப்பாடே வாங்கிட்டு வர சொல்லிட்டு சாப்பிட்டு, கொஞ்சமாக சாப்பிட்டு இது பண்ணல. ஸோ சார்கோல் மூஞ்சி கூட கழுவிலங்க இன்னைக்கு. காலையிலேருந்து அப்படியே இருக்கேன். சார்கோல் மாஸ்க் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் கிடைக்கல, எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. அதனால் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ இதோட மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்மளோட சார்கோல் மாஸ்க் வந்து இது பண்ண போகிறேன். இப்போ போயிட்டு சார்கோல் மாஸ்க்கை வந்து டக்குன்னு இது பண்ணுவோம். ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். காலையிலேருந்து வாஷ் பண்ண ஒரே ஆயிலியாக இருக்கு. வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். விக்கல் அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ஒரு இது ஃபீலாக இருக்குது. குளிக்க போகணும், இட்லி ஊற்றணும். ஆனால் நம்மளோட சார்கோல் மாஸ்க்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து என்னோட ஃபேஸில் வந்து இப்போது அப்ளை பண்ணி பீல் பண்ண போகிறேன். ஸோ என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபேன் போட்டு போ. செமையாக இருக்க போகுது, செமையாக இருக்க போகுது, செமையாக. அடுத்து சார்கோல் மாஸ்க்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் க்ரீம் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் முன்னாடி தான் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஓகே, முறை இங்கேயே தேய்ப்போம். இங்கே தானே நம்மளுக்கு நிறைய அந்த இது இருக்கும். யாருங்க இதெல்லாம் நான் லாக்டவுனில் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சில குட்டீஸ் ரெடி பண்ணுறேன். மெயினாக அந்த மூக்கில் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கஸ்டமர். அதுக்காக தான் சார்கோல் மாஸ்க். சார்கோல் சோப்பு நம்மக்கிட்ட அவைலபிள் தான். மாஸ்க் வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக உறிஞ்சி மட்டும் வரணுங்க. உறிஞ்சி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான மெத்தேடு வந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஒவ்வொன்றா அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். ஆனால் ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கு. அப்படியே ஒரு லையராக தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப அந்த உள்நோக்கத்தோடு போயிட்டு அப்படியே லைட்டாக ஒரு மசாஜோட கடைங்களில் வாங்குறோம்ல அதே மாதிரியே தான் இருக்குது. வேறு எதுவுமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்த்துல, ஸ்மெல்க்காக கூட. இப்போ இது உறிஞ்சு வந்துச்சுன்னா தான் மாசுங்க. மாஸ் நம்ம நினச்சதை வந்து சாதிச்சுட்டுண்டா மாறா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து டேன் ரிமூவ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எதா இருந்தாலும் என் மூஞ்சில தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரைங், அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்லாம். ஸோ முடிக்கிட்ட போட வேணாம். உரிக்கும் போது இது ஏதாவது நடந்துருச்சுன்னு வைங்க, அதனால முடிக்கிட்ட விட்டுருவோம். பேபி ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுதான்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பேபி ஹேர்ஸ் ரிமூவ் ஆனும். இப்போ நல்லா ட்ரை ஆகணுங்க. இந்த பக்கம் போடணும். ஓகே, ஐப்ரோ மாதிரியே போட்டேன், பார்த்து தான் எடுக்கணும். நல்லா இழுத்து பிடிக்கும் போது தான் உரிக்கணுங்க.
டைட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உரிக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து திக் லேயராக போட்டோம். மூக்குக்கு மேலே வேணால் இன்னொரு லேயர் போடுவோமே. இங்கே தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து இதாகும். அந்த ஓகே, ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து இது எப்படி உரிச்சு எப்படி வருது அப்படிங்கறது காட்டுறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிச்சு, பேசவே முடியல. ஆனால் இங்கெல்லாம் காயணுங்க, இந்த இடம்லாம் காயணும். நல்லா பிடிச்சிக்கிச்சு. இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். செம்மையா வருதுங்க. ஆமாங்க, உறிஞ்சுதான் வருது. முடியெல்லாம் வருது. ஃபேஸோட ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி உட்காந்து உரிக்கிறதுக்குலாம் யாருக்குங்க டைம் இருக்கு? க்ரீயோட தொடச்செடுக்கவே டைம் இல்லைங்கிறாங்க. இதான் உள்ள இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வருது. பகல்ல எடுத்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பரா வருது. ஆனா இருங்க, திருப்பி காட்டுறேங்க பாருங்க. இதுல இந்த தேவையில்லாத இந்த இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். அன்வான்ட் ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆயிடுதுங்க. நம்ம இதுக்காக ஃபேஸ் லேசர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனா நல்லா ட்ரை ஆகணும். ஒரு 10 நிமிஷம் போகணும். இது உரிக்கும் போது ஆசையா இருக்குங்க. அப்பா, அப்பர் லிப்ல இருந்து முடி எல்லாமே வந்துருச்சு. நான் வேற ஐப்ரோஸ்ல போட்டு வச்சிருக்கேன். நானே கெமிக்கல்ல பண்ணியிருக்கேன். ஆனா இது வந்து நேச்சுரல் ஆர்கானிக்ல பண்றதுனால இது ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணேன். ஆனா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. ஒர்க் அவுட்ல ஆயிடுச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். நான் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு இது பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிட்டே க்ளீன் பண்றதுனால அதுவுமே கொஞ்சம் டிலே ஆயிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா சாஃப்டா இருக்கும். ஏன்னா ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகுதுல. ஆனா வலிக்குது. ஸ்கின் டைட் ஆகும். ஃபேஸ் ஹேர் எல்லாமே ரிமூவ்ங்க. இங்கே காஞ்சிச்சா அந்த இடம் சென்சிட்டிவ்ல எடுத்து எடுத்து இதாகுது. அதனால இந்த இடத்துல எடுப்போம். ஒரு கையில ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறதுனால ஒழுங்கா எடுக்க முடியல. ஆனா வருது. உரிச்சா அந்த ஸ்கின்ல இருக்கிற குட்டி ஹேர்லாம் ரிமூவ் ஆயிட்டு வருது.
அது நல்லாவே தெரியுது. ஆனா டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. என் ஐப்ரோ கிட்டே போகுது. ஐயோ, வேணாம் 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 வேணாம். ஐப்ரோட்டை எடுத்து ஐப்ரோட சொட்டை ஏறும்போது வேற அதெல்லாம் விட்டுடலாம். ஆனா பார்த்து போடணும். ஐப்ரோ கிட்ட எல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா முடி எல்லாமே ரிமூவ் ஆகி தான் வருது. இந்த இருந்த முடி எல்லாமே போயிடுச்சு. அது உரிக்கும் போதே தெரியுது, உள்ள இருந்துதான் ஸ்கின்னோட இதாயிட்டு வருது. மூக்கில் இருக்கிறது போச்சுன்னாவே பாதி இதாயிரும். நல்லா இப்படி உரிக்கும் போது அம்மா மூக்கு வலிக்குது. மூக்குல என்ன கொஞ்சம் காயணும்னு நினைக்கிறேன். மூக்கே பளிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் போறதுக்கு டைம் இருக்குமா உங்களுக்கு? ஆனா நான் கெமிக்கல்ல வந்து லாக்டவுன்ல ரெடி பண்ணேங்க. அது வந்து ஈஸியா வரும், ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியா வரும். ஆனா அது கெமிக்கல். இது வந்து கெமிக்கல் இல்ல, ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகுது. ஹேர் ரிமூவ் பண்ணுங்கிறவங்களுக்கு எல்லாம் இதை கொடுக்கலாம். டேனும் ரிமூவ் ஆகும். ரொம்ப காய விட்டுட்டேன். எனக்கு இங்கெல்லாம் நல்லா ஈஸியா வருது. அது உரிக்கும் போதே டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு வருது. இந்த வெள்ளை வெள்ளையே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நான் பகல்ல எடுத்து காட்டுறேன். உள்ள இருந்து அப்படியே இதாயிட்டு இந்த இடம்லாம் சாஃப்டா இருக்குங்க. கை வைக்கும் போதே நல்லாவே தெரியுது. மொத்தம் நம்ம சக்சஸ்ங்க. நம்ம எது யோசிச்சு பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஆண்டவன் துணை இருக்கு. இதை நான் 1 வீக் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இப்ப ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. வேற யாருக்கா ட்ரை பண்ணிட்டு 1 வீக்குக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுப்போம். ஓகேங்களா? இந்த இடம் உரிக்கும் போது ஈஸியா வருது. கீழே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. உரிக்கும் போது கொஞ்சம் கச்சு முடி பிடிச்சிக்கிச்சு. அப்பா எல்லா முடியும் பிச்சுக்கிட்டு வருதுங்க. ஜென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் மீசையில போட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். உரிக்கும் போது ஒரு சவுண்ட் வேற வருது பாருங்க ஸ்கின்ல இருந்து. டெட் ஸ்கின் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரிமூவ் ஆகிட்டு போயிடும். ஒரு சவுண்ட் ஒன்று வருது பட்டக் பட்டக்குன்னு. ஆனால் இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். மித்தது மாதிரிலாம் இது யூஸ் பண்ணிடக்கூடாது. மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணணும். உரிக்கும் போதே அந்த ஒரு சவுண்டே வேற லெவல்ல இருக்கு. அதுலயே நம்மளுக்கு உள்ள இருக்க அந்த டஸ்ட் எல்லாம் வெளியேற மாதிரியே ஒரு ஃபீல். இருங்க கிட்ட காட்டுறேன். சவுண்ட் வேணும், நல்லா இருக்கு. சரக் சரக் சரக்குன்னு ஸ்கின் டைட் ஆகுது. ஓகே, இந்த இடம்லாம் வந்து நிறைய எனக்கு ஹேர் இருக்கும். புடுங்க புடுங்க வலிக்குது. நம்ம இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணுவோம். திக் லேயராக போட்டிருந்தேன்னா அதனால எடுக்கும் போது ஹேர் இதாகிட்டு வருது. ஏய் சூப்பர்ப்பா,
நல்லா காஞ்சிச்சுன்னா சூப்பராக வருதுங்க. நல்லா காயணும். நான் காய விடலை, அப்படியே எடுத்துட்டேன். நிறைய பேர் ஹேர் ரிமூவர் வேணுங்கிறீங்களா? இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க, மாசா இருக்கு. நான் இது யோசிச்சு பார்க்கலங்க இப்படிலாம் வரும்னு. ஆனால் என்னென்ன டக்குன்னு உறிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். இது ரொம்ப லேட் ஆகுது உரியறதுக்கு. அதுக்கு மட்டும் ஏதாவது மிக்ஸ் பண்ணுவோம். ஆமாம், முடியோட மாட்டிக்கிச்சு வரவளே. சின்ன சின்ன மிடியோட மாட்டிக்கிச்சு. ஆனா இது உரிச்சு எடுக்கும் போது தான் வந்து உங்களுக்கு அந்த இதே வரும், ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகும். டைட் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா சீக்கிரமா உரிக்க வருது. இந்த இடத்து இருக்கு, இந்த இடம் சம் பெயின் ஃபுல்லா இருக்கும். ஹேர் மேலேயே போட்டுங்க. நீங்கள் ஒரு பேண்டு போட்டு இதெல்லாம் செக்யூர் பண்ணிட்டு போடுங்க. போடுற மாதிரி இருக்கிறவங்க, வாங்கி போடுறவங்க. நான் ஹேர் மேலேயே போட்டேன் அசால்ட்டாக. இது என்ன பண்ணிட போகுதுன்னு அப்படியே குட்டி குட்டி ஃபேஸ் ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வருது. ஃபேஸ் ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு சரன்னு ஆயிடுது. இப்படியெல்லாம் உட்காந்து உரிக்கிறதுக்கு மக்களுக்கு டைம் இருக்குமா? ஆனா நல்லா சாஃப்டா இருக்கு, அப்படியே நைஸா இருக்கு. ஃபேஸ்ல நிறைய ஹேர் இருக்கா, அதனால இருக்க இதாயிட்டு இருக்கு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே ரோஸ் கலர் ஆயிடுச்சு ஃபேஸ். அதுதான் உரிச்சாச்சு, ஃபுல்லா காகித மாதிரி ஆயிடுச்சுங்க. சக்சஸ் தான். ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வரேன்.